இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த சம்பவம் இது. பெரும் கோடீஸ்வரங்க அப்படின்னா காவல்துறையினர் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுப்பாங்க, ஒரு உயிரே போனாலும் எப்படி கண்டும் காணாமல் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சப்னா அப்படிங்கிற ஒரு தற்கொலை வழக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சிவகாசியில் சண்முகையா அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தொழிலதிபர். பட்டாசு ஆலைகள், மினி பேருந்துகள், பெட்ரோல் பங்குகள், நட்சத்திர விடுதிகள் என சகலமும் அவர் வச்சிருக்கார். இவர் தன்னுடைய மகன் மகேந்திரனுக்கு பல் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சப்னா அப்படிங்கிற பொண்ணை 2016ஆம் ஆண்டு திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கும் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் திருமணத்தப்போ தன்னுடைய மகள் சப்னாவுக்கு சீதனமா 85 பவுன் நகைகளும் போட்டிருக்காரு. விருதுநகர் மாவட்டமே அதிரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திருமணம் தடபுடலாக நடந்திருக்கு. திருமணமாகி 1.5 ஆண்டுகள் கூட ஆகாத நிலைமையில ஆமாத்தூரில் இருக்கக்கூடிய தாய் வீட்டுக்கு விரட்டப்பட்டார் சப்னா. 27/4/2018 அன்னைக்கு மகேந்திரன் கிட்ட இருந்து அவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்த மாதத்திலேயே 28/5/2018 அப்போ தன்னுடைய சாவுக்கான காரணத்தை விரிவாக எழுதி வச்சுட்டு அந்த பெண் தூக்கு போட்டு தற்கொலையும் பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 1 வருடம் 4 மாதங்கள் கழிந்த நிலைமையில் சப்னாவுடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததா சொல்லி அவருடைய கணவர் மகேந்திரனையும் மாமனாரான தொழிலதிபர் சண்முகையாவையும் கடந்த 26/9/2019 அன்னைக்கு சாவகாசமாக கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. சப்னாவுக்கு என்னதான் நடந்தது, தாமதமான இந்த நடவடிக்கை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பல் மருத்துவம் இறுதியாண்டு படிச்சுக்கிட்டு இருந்த சப்னாவை திருமணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கிட்ட உறுதி அளிச்சிருக்காங்க மகேந்திரனுடைய குடும்பம். ஆனால் பிடிஎஸ் படிப்பை முடிப்பதற்கு 3 மாதமே இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்கள படிக்க விடாமல் நிறைய இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் தாங்கிக்கிட்டு பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த படிப்பை முடித்த சப்னா மெடிக்கல் போர்டில் பதிவு செய்கிறதுக்கு அந்த வீட்டில் அனுமதிக்கலை. காரணம், பிஎஸ்சி பட்டப்படிப்பு படித்ததா பொய் சொல்லி திருமணம் செஞ்சுக்கிட்ட மகேந்திரன் அப்படி எதுவுமே படிக்கவே இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக பிடிஎஸ் படித்த சப்னாவை பல வழிகளிலும் கொடுமைப்படுத்தி இருக்காரு. கோடியாக எங்களுக்கு சொத்து இருக்குது, நீ டாக்டர் வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமா, அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீ படித்த படிப்பை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடக்கூடிய மகேந்திரன் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாராம். அது வரைக்கும் சப்னா சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்துவாங்களாம். மகேந்திரனுடைய தந்தை சண்முகையா அந்த பெண்ணுடைய தந்தை ரவிக்குமார் கிட்ட, உங்ககிட்ட நான் 20 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கணும், அப்படி வாங்காம என்னுடைய மகனை உன்னுடைய மகளுடைய கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டேன், நான் 1000 ரூபாய் கொடுத்தா போதும் 17 வயது குட்டி தினமும் என்னுடைய மகனுக்கு கிடைப்பால் அப்படின்னு பேசி கேவலப்படுத்தி இருக்கார். மாமியாரான தனலட்சுமியும் அந்த பொண்ணுகிட்ட, என்னடி எந்த நேரமும் மினுக்கிட்டு இருக்க, சரிடி நீ பெரிய அழகிதான், டாக்டருக்கும் படிச்சு தொலைச்சிருக்க, என்னுடைய மகன் உனக்கு எதுக்கு, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, முதல்ல இங்கிருந்து போயிடு என்று சொல்லி மருமகளை திட்டி தீர்ப்பதிலேயே குறியா இருந்திருக்காங்க அந்த அம்மா. கோடிகளில் புரள்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட பழக்கங்களும் மகேந்திரனுக்கு இருந்திருக்கு. தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாமல் பல நாட்கள் வெளியூர் போயிட்டு நான் அங்கே எப்படிலாம் ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகாத செயல்களை தன்னுடைய மனைவி கிட்டேயே விளக்கமாக சொல்லி கெத்து காமிச்சிருக்காரு. எந்த நேரமும் செல்போனில் அந்த மாதிரி தவறான படங்களை பார்த்துட்டு அதை சப்னா கிட்ட காட்டி அதே போல தான் கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தியிருக்கார். அது போன்ற செயல்களுக்கெல்லாம் சப்னா சம்மதிக்காத நிலைமையில, நீ டாக்டருக்கு படிச்சவ தானே, மெடிக்கல் காலேஜில் என்னென்ன நடக்கும், அங்கே நீ எப்படி இருந்திருப்ப, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே அபாண்டமா பழி போட்டு பேசியிருக்கார். கசப்பான இந்த வாழ்க்கையை கூட நீடிக்க விடாம சப்னாவை அவருடைய தாய் வீட்டில் கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க. விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய மகேந்திரன் தன்னுடைய விவாகரத்துக்கான காரணமா சப்னாவோட நடத்தை மேல தன்னுடைய இஷ்டத்துக்கு பொய் குற்றம் சுமத்தியிருக்கார். வசதி படைச்சவங்க அப்படிங்கிறதுனால விவாகரத்து அப்படிங்கிற பேர்ல தன்னை கோர்ட்டுக்கு இழுக்கு நடக்காததை நடந்தது போல சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுனால தான் அந்த பொண்ணு தற்கொலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்கொலைக்கான காரணங்களை தன்னுடைய கைப்பட எழுதி வச்சுட்டு தான் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அந்த பெண்ணுடைய தந்தையான ரவிக்குமாரும் தான் அளிச்சிருக்கக்கூடிய புகார்ல சப்னாவுக்கு நடந்த கொடுமைகளை குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் காவல்துறை மகேந்திரனையும் சண்முகையாவையும் நெருங்கவே இல்லை. விருதுநகர் மாவட்ட காவல்துறையின் முக்கிய அதிகாரி ஒருத்தர் சண்முகையாவுக்கு சொந்தமான RSR ரெசிடென்சி அப்படிங்கிற நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து இளம்பெண்கள் கிட்ட மசாஜ் பண்ணிக்கிறது வழக்கமாம். அந்த அதிகாரி கூட இருக்க அந்த நெருக்கம் தான் சண்முகையா மற்றும் மகேந்திரன் மேல நடவடிக்கை பாய்வதை தடுத்திருக்கு. இதுக்காகவே காவல்துறை வட்டாரங்கள்ல 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காராம் சண்முகையா.
வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது சப்னா தற்கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க கைதானதன் மூலம் நிரூபணம் ஆகியிருக்கு. சண்முகையாவுக்கும் மகேந்திரனுக்கும் ஆபத் பாந்தவனாக இருந்த அந்த முக்கிய அதிகாரி விருதுநகர் மாவட்டத்திலேயே இல்லாத போது இந்த வழக்கு விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவி பிரசாத் கவனத்துக்கு வந்திருக்கு. தற்கொலை செய்து கொண்ட சப்னா எழுதிய கடிதம் எங்கே, விசாரணை ஏன் முழுமையாக நடக்கல, நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்னு அவர் ஆமத்தூர் காவல் நிலையத்தை கேள்விகளால் உலுக்கியிருக்கார். அதுக்கப்புறமா தான் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கணவனையும் மகனையும் கைது செய்த காவல்துறை கிட்ட தனலட்சுமி, எனக்கு அந்த அரசியல் தலைவர்களை தெரியும், இந்த அரசியல் தலைவர்களை தெரியும், அதிகாரிகள் அத்தனை பேரும் எனக்கு தெரியும், அவருக்கு ஃபோன் போடு, இவருக்கு ஃபோன் போடு, என் புருஷன் மேலே கையா வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வேலையே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டுருக்காங்க. சிலரை தொடர்பு கொள்ளவும் செஞ்சுருக்காங்க, சிலர் அழுத்தமும் தந்திருக்காங்க. அவங்க கிட்ட வாழ வேண்டிய ஒரு பொண்ணை, அதுவும் மருத்துவம் படித்தவரை உயிரை செஞ்சிருக்காங்க. இதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.